அமெரிக்காவில் உள்ள ஆலை ஒன்றில் திடீர் வெடி விபத்து ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் உயிரி எரிபொருள் ஆலை வெடி விபத்தில் சிக்கி ஊழியர் மற்றும் 2 சிறுமிகள் உயிரிழந்தனர். நெப்ராஸ்கா மாகாணம் ஃப்ரீமாண்ட் என்ற இடத்தில் உள்ள ஆலையில் எரிபொருள் துகள்கள் மற்றும் விலங்கு படுக்கைகளை உற்பத்தி செய்யும் கட்டிடத்தில் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டு புகை வெளியேறியது. இதையடுத்து தீயை அணைக்கும் பணியில் வீரர்கள் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் ஊழியர் மற்றும் அவரது 2 பெண் குழந்தைகள் உயிரிழந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தங்கள் தந்தை பணி முடித்து வருவதற்காக 2 சிறுமிகளும் காத்திருந்த போது விபத்தில் சிக்கி உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. வெடி விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ரஷ்யா, ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கைகளுக்கு மத்தியில் பிரேசிலின் கடற்கரையோர பகுதிகளை ஆட்டம் காண வைத்தன ராட்சத அலைகள். பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனிரோ நகர கடற்கரையில் புயல் தாக்கம் காரணமாக அலைகள் ஆக்ரோஷமாக எழும்பின. கடல் சீற்றமாக காணப்பட்டதுடன் சுமார் 12 அடி வரை அலைகள் எழும்பியதால் கடற்கரையில் இருந்த மக்களை வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கடற்கரை அருகே மதுபான பார் ஒன்றில் இருந்த நாற்காலிகள் மற்றும் மேசைகள் கடல் நீரில் அடித்துச் செல்லப்பட்டதாக ஊழியர் தெரிவித்தார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.